மாதிரி கொஞ்சம் கைவிடாமல் கொஞ்சம் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிடும். அடி பிடிக்கிறத விட நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். யாருக்காவது பூண்டு ஊறுகாய் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சூப்பரான பூண்டு ஊறுகாய் நல்லா சூப்பராக காரசாரமாக நல்லா ஆயிடுச்சு. இந்த பூண்டு ஊறுகாய் வேணுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம வந்து சூப்பராக இருக்கும். பூண்டு ஊறுகாய் இருக்குது நம்மக்கிட்ட, மாங்காய் ஊறுகாய் இருக்குது, மசால் பொடி எல்லாமே இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டில் சூப்பரான பூண்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் என்னென்ன சேர்த்துருக்கோங்கிறது நான் பெரிய வீடியோவில் காட்டுறேன். இது ஒரு 3 மாதம் 4 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தண்ணி நிறையா சேர்க்கலை. புளியுமே கட்டியாக தான் கரைச்சி ஊற்றிருக்கோம். எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி விட்டு அரைச்சி போட்டிருக்கோம்.